விஷயம்னா அவங்க எந்த எந்த சண்டை வந்தாலும் நல்லா கேர் பண்ணிப்பாங்க. கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போட பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பெட்டர் உண்மை சொல்லணும்னா. ஆமா ஆமா இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பசங்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன, பிடிச்ச விஷயம் என்ன, அதுதான் நம்ம கொஸ்டின். இன்னைக்கு உங்க ஒப்பீனியன் என்ன? பிடிக்காத விஷயம் வந்து சட்டுன்னு கோவப்படுவாங்க. இன்னொன்று வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது. நமக்கு தெரியும், ஆனா அதை வந்து நமக்கு தெரியாதுன்னு நினைச்ச ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே ஒரு டைம் சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல, கொஞ்சம் பெருசா தான் கேரிங்கா பாத்துட்டாலே இப்படிதான் நினைப்பாங்க. கேரிங் வேற, பட் நமக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்ச விஷயத்தையே ஒருத்தவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா அப்ப உங்களை எவ்வளவு பிடிச்சிருக்கும், அதனால இவ்வளவு எடுத்து சொல்றாங்க. இத மட்டும் வக்கனையா பேச. பிடிச்ச விஷயம் வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸோட போறப்போ கூப்பிடுறப்ப தம்பிடே வாடா போடா பொண்ணா மதிக்காம அவங்களுக்கு கூட ஒரு ஆளா வச்சு போய் அந்த பொண்ணுகிட்ட கிளாஸஸ் வாங்கிட்டு வா, போய் அந்த பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கிட்டு வா, ஐடி வாங்கிட்டு வா. அதான் நம்மள ஒரு பொண்ணை நம்மள மதிக்க மாட்டாங்க. அது பிடிக்கும். ரொம்ப கேர் பண்ணுவாங்க, பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சாப்பிடுறதுக்கு நம்மளா கேட்டா காசு இல்லடா, பசங்க கேட்டாலே காசு இல்லடா, அத நினைச்சு அப்படியே பாருங்க. அவ்வளவுதானா? அடினா அதுதான் அடி. பசங்க கிட்ட பிடிக்காதுன்னா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டோ எடுத்தோம்னா அந்த ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எனக்கு இன்ட்ரோ கொடு கேட்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்படி அந்த இன்ட்ரோ கொடுக்க முடியும்? அதெல்லாம் வந்து ஏங்க, அதெல்லாம் ஒரு சமூக சேவைங்க. ஐடி கேட்பாங்க. அப்புறம் எப்படி நல்லா கேர்ள்ஸ் நல்லா பேசுறது என்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அது நமக்கு பிடிக்காது கொஞ்சம். ஆனா இதெல்லாம் ஒரு வந்து உண்மையில ஒரு புனிதமான செயல், நீங்க அதை செய்யலாம், தப்பு இல்ல, சமூக சேவை. அவன் இன்னும் திருந்தல மாமா. சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கு. பிடிச்ச விஷயம்னா அவங்க எந்த எந்த சண்டை வந்தாலும் நல்லா கேர் பண்ணிப்பாங்க. கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போட பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பெட்டர் உண்மை சொல்லணும்னா. அது ரொம்ப ஜாலியா இருக்கும். என் ஃப்ரெண்டு கிட்ட கிட் பண்ணலாம். நாங்க ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால எனக்கு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். பிடிக்காத விஷயம் இன்ட்ரோ கொடுக்க கூடாது, யார்கிட்டயும் கேட்க கூடாது, இன்ட்ரோ கேட்க கூடாது. ஏன்னா நானும் பல பொண்ணுங்கிட்ட கேட்டிருக்கேன். சில டைம் வந்துட்டு என்னன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பண்ணுவாங்க, நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. சில சமயம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு இந்த விஷயம் இப்படி பண்ணுதுன்னா ஒரு வார்த்தை வந்து ஏன் இப்படி பண்றேன்னுலாம் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அதனால அந்த விஷயம் பசங்க பிடிக்காது. பிடிச்ச விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இவங்க இந்த விஷயம் பண்ணலன்னா இதுதான் ரீசன் சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கேட்க கூட மாட்டாங்க. கேட்காமலே எவ்வளவு டிஸ்டன்டா இருந்தாலும் புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க கிட்ட பிடிக்கும். சும்மா கிளாஸ்மேட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு சில விஷயம் பண்ணது பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ண வேண்டாம், கொஞ்சம் என்னன்னாலும் டைரக்டா வந்து கேட்கலாம். அவங்க ஃபேஸ்ல ஒரு பஞ்ச் ஃபேஸ்லாம் இல்ல, அந்த பேக் ஹேபிட் காணும். பசங்கிட்ட ஓகே 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 நீ நேரடியா சொல்லுங்கடா. ப்ரொபோஸா இருந்தாலும் சரி, திட்டுறதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்கடா. இப்போ நாங்க பண்றது ஒரு சமூக சேவை தான். பொண்ணுகிட்ட என்ன பிடிச்சிருக்கு பிடிக்காது நாங்களே பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து லாயல்டி. அதுக்கப்புறம் பிடிக்காத விஷயம் வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது, ஃபேக்கா இருக்கு. பட் பிடிச்ச விஷயம் வந்து லாயல். டேய், இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவள வேற எப்படி சமாளிக்க போறேன் தான்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். லாயலா இருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ லாயல்டி இஸ் பிடிக்காத விஷயம் சொல்லிட்டு பஞ்ச் பண்ணுங்க. இதுதான் அந்த ஃபேஸ், பிடிக்காதவங்க ஃபேஸ். இன்னொன்னு பிடிக்காத பாடி ஷேமிங். பாடி ஷேமிங் ஒல்லியா இருக்க, கற்பா இருக்க, அந்த மாதிரி பாடி ஷேமிங். பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. ஓகே, இதான் ஒரு ஃபேஸ், பஞ்ச் பண்ணிருங்க. Okay, thank you. Boys should be genuine enough. They should care about everyone. They should not keep like their friends alone their priority. Hey Parama, padida. Yes. They shouldn't be more in phone. Phone. Phone le irukanga. Okay. பஞ்ச் போயிடுவா. That guy face, you punch the one punch. Slowly. பயமா அது கடிச்சிராத. Punch. ஓகே பசங்கிட்ட பிடிக்காத விஷயம்னா பிடிச்ச விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எங்களே கல்டிவேட் போறது ரொம்ப பெரிய தப்பு. பசங்களுக்குள்ள பசங்க நாங்களே வந்து விட்டு தர மாட்டோம், அந்த மாதிரி ஒரு கட்ட. ஆனா பொண்ணுன்னு வரப்ப என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிட்டே புரியுதுதான். பிடிச்ச விஷயம் ஒரு
விஷயத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எங்களை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. அவங்க ஏதாவது பேசினாலும் இவங்க வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி கௌரவம் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் நாங்க. அதனால அவங்க தப்பு சொல்ல முடியாது. ஆமா, தப்பே சொல்ல முடியாது. பசங்களா நாங்க சொல்ல முடியாதுங்க. தப்பு சொன்னீங்கல்ல, அவரோட ஃபேஸ் தான் இது. அதை நினைச்சிட்டு ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு இது ஒரு பஞ்ச் பண்ணுங்க. அட்வைஸ்லாம் அடி, அட்வைஸ்லாம் இல்ல அடி தான். பேச்சே கிடையாது. என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா. பசங்க கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன, பிடிச்ச விஷயம் என்ன? பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம்னா நிறைய பேர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அவங்களுக்கு தப்புன்னு என்ன தோணுதோ அதை சொல்லிடுவாங்க. நிறைய பேர் மாதிரி உண்மையானவங்க. அது சும்மா எதுவும் வளைச்சு வராம சொல்லுவாங்க. பிடிக்காத விஷயம்னா அது என்ன, ஒரு பசங்க நிறைய பொண்ணுங்களோட பேசுவாங்க, ஒரு பொண்ணோட நிறுத்தாம எல்லாத்துக்கிட்டையும் பேசி. அது வந்து ஒரு சமூக சேவை, அவ்வளவுதான். ஏன்னா நாங்க அன்பை எங்களுக்கு ஒரு இவ்வளவு அன்புனா பரவாயில்ல. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அன்பு எனக்கு மட்டும் தான். இப்போ அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்குது, அப்போ அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அது மாதிரி நாங்க எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம், அவ்வளவுதான். வேறபடி ஒன்றும். சரி, அந்த பிடிக்காத விஷயம் அவர் தான். அவர் பேஸ் தான் ஒரு குத்து விடுங்க. அப்படியே மான்கராஜ மாதிரி மாறலாமா? மாறு ப்ரோ, நீ மாறு ப்ரோ, அவ்வளவுதான். சரி ப்ரோ, நேம் ப்ரோ? பாண்டி. பாண்டி. பிடிக்காத விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் காசு மட்டும் கொண்டு வரணும். காசை கொண்டு வரது இல்லையா? பசங்க கேட்டா வாங்கி தருவாங்க சொல்லி போயிட்டு இருக்கோம். பசங்களாம் கேட்டா காசு இல்லடா அப்படின்ட்டு போயிடுறாங்க. பொண்ணுங்க கேட்டா மட்டும் வாங்கி கொடுப்பீங்க. ஜாலி. பொண்ணுங்களுக்கு சொல்ல வர்றது என்ன கருத்து? என்ன கருத்தா? பொண்ணுங்களே கருத்துதான். பொண்ணுங்களே கருத்துதான். யாருங்களே கருத்துதான் போதும், அவ்வளவுதான். பஞ்சரா? ஐயோ, காலையில கட்டிங் போட்டு வந்து நீ பண்ற அலப்பறம் இருக்கு. பொண்ணு நான் விட்டாலே அவ்வளவுதான், உருப்படாது. அவ்வளவுதான். பசங்க கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன, பிடிச்ச விஷயம் என்ன? இதான் ஒப்பீனியன். பிடிச்ச விஷயம் வந்துட்டு இப்ப நாங்க எங்கேயாச்சும் கேங்கா குரூப்பா போறோம்னா நல்லா சாப்பிட வாங்கி தருவாங்க, நல்லா கேரிங்கா பாத்துக்குவாங்க. பிடிக்காத விஷயம் வந்துட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பிடிக்க மாட்டாங்க. எப்படி சொல்றது, ஆடா போடான்னு கூப்பிடுறது, அந்த மாதிரி சுத்தமா பொண்ணாவே வந்துட்டு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நீ பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது வந்து லைட்டா ஐயோ நம்ம பையன் மாதிரி இருக்கோமா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நானும் பொண்ணு தான், என்னையும் பொண்ணா மதிக்கலாம். பொண்ணா மதிச்சிருங்க, அவ்வளவுதான். பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன துங்கி இருக்கு? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? நிறைய பேர் இப்படி ஒரு மாதிரி என்ன சொல்றது, behaving like weird girls கிட்ட, like ஒரு public placeல கூட like looking continuously. பொண்ணுங்க சைடு அடிப்பாங்க. ஆமா ஆமா, ஏய் கரணே, அது மாதிரி கரணே நீங்க யாரையும் சொல்லடா, நம்மள தான் சொல்றாங்க. சில்ற பையனே, சில்றமா தான் கேட்பான். இல்ல அப்படி இல்ல, actually அது நிறைய irritating ஆன மாதிரி இருக்கும். பிடிச்ச விஷயம்னா ஒரு ஓப்பனா சிரிக்கிற கியூட்னு சொல்றேனேடா. ஆமா, காம்ப்ளிமெண்ட் பண்றது பிடிக்கும். நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க ஒரு மாதிரி. உனக்கு ஆர்டரே தெரியலமா. லைட்டா அடிக்கலாம், அழகா இருக்கும். அழகு நாங்க வந்து அழகை ஆராதிக்கிறவங்க. உங்க அழகுல வேஸ்ட் பண்ற ஆள் நாங்க அந்த கிடையாது. மாதிரி இருக்கு, 90% இருக்கு. ஆனா 10 மிச்சம். புரியுது புரியுது, என்ன சொல்றீங்க? இதுவுமே வந்து ஒரு சமூக சேவை தான். இப்போ அழகா யாரா பொண்ணுங்க போனா அப்படியே பார்த்துட்டு போய் அவங்களுக்கு ஒரு இது இல்லை. அவங்க அழகா இருக்காங்க சும்மா வர முடியுமா? பொண்ணுங்கனாலே அழகு தான், அது வந்து சொல்ல முடியாது. சரி, ஒரு பஞ்ச் பண்ணிடுவோம். சூப்பர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் வந்துட்டு கையில அமௌண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. பட் லாஸ்ட் அமௌண்ட் ஒரு இருந்தா கூட வந்து இருந்ததுன்னா அதை அப்படியே அவங்க செலவு பண்ணிடுவாங்க. யாருக்கா இருந்தாலும் செலவு பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்து இந்த டைமிங் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாருக்கா எமர்ஜென்சினா டக்குன்னு வந்துருவாங்க. பொண்ணுங்க விஷயத்துல எல்லாமே கரெக்டா இருப்பானுங்க அவனுங்க. நம்ம கூப்பிட்டாதான் அந்த 5 நிமிஷம்டா, 5 நிமிஷம். இது வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பிடிக்காத விஷயம் வந்து பேட் வேர்ல பேசுவாங்களா, கோவப்படுவாங்க. அது மத்தபடி டக்குன்னு இறங்கிடுவாங்க. அவ்வளவுதான், பேச்சே கிடையாது. எங்களுக்கு இல்லைங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அதனால அவங்க அடிச்சுக்கிறாங்க. சரி, ஓகே. சண்டை போடாம ஜாலியா சந்தோஷமா இருங்க.
அவ்வளவுதான். இதுதான் அவங்க பேசுற ஒரு பஞ்ச். அவ்வளவுதானா? பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எதுனா என்ன சொல்லுவீங்க? பிடிக்காத விஷயம் சொல்லினா லவ் விஷயம் தான். ஆக்சுவலா எப்படின்னா ஒரு பொண்ணு நீங்க உண்மையா லவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க லவ் பண்ணுங்க, லவ் மட்டும் பண்ணுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இன்னொரு பொண்ணை ஏமாத்தாதீங்க. லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணோட போய் அந்த மாதிரி விஷயம் வந்து ஜென்ஸ் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். எல்லா பாய்ஸ் சொல்லலாம், ஒரு சில பசங்க. சரி, பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் சொல்லும் போது ஒரு கேர், அதுக்காக சேஃப்டியும் வச்சுக்கலாம். இப்போ எல்லாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு சில பிடிச்ச விஷயம்னா அவங்க கொஞ்சம் நம்மளை கேர் பண்ணி கொஞ்சம் செக்யூரிட்டியா அவங்க கூட இருக்க முடியும். எந்த பொண்ணையுமே ஏமாத்த கூடாது, உண்மையா லவ் பண்ணி இவ்வளவுதான் வெறியா அவர் மேல. அவ்வளவுதான். மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவன் மீடியா சப்ஸ்கிரைப், மாணவன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மாணவர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளாஸ்ட். பிளாஸ்ட். மாணவன் மீடியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.